ரத்னா கல்வி நிலையம் 10th ஸ்டாண்டர்ட் கிராமர் கண்டிஷனல் சென்டென்சஸ் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆன கண்டிஷனல் சென்டென்சஸ் அதாவது நிபந்தனை வாக்கியங்கள். உங்களுடைய பாடப்புத்தகத்தில் ஆங்கில பாடப்புத்தகத்தில் 77ஆம் பக்கம் பேஜ் 77 அதில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த இலக்கணத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ஸ் நிபந்தனை வாக்கியங்களில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ஸ் என்ற ஒரு டைப்பை பார்க்கலாம். இதை டைப் 1 என்றும் சொல்லுவார்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் என்றால் நடப்பதற்கு வாய்ப்புள்ள சம்பவங்கள். ஒரு நிபந்தனை நிறைவேறினால் இந்த விளைவு ஏற்படும் என்று சொல்லுவது. இந்த நிபந்தனை நடந்தால், இந்த நிபந்தனைப்படி நடந்தால் கண்டிப்பாக அந்த விளைவும் கிடைக்கும், அதற்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் இந்த டைப் 1 சென்டென்சஸ் அல்லது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்சஸ். கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தை கவனியுங்கள். If the battery is charged, the light will shine. ஒருவேளை பேட்டரி சார்ஜ் செய்யப்பட்டால் ஒளி பிரகாசிக்கும் என்பது இதனுடைய பொருள். இதில் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று கண்டிஷனல் பார்ட், இன்னொன்று ரிசல்ட் பார்ட். அதாவது நிபந்தனை பகுதி, இன்னொன்று விளைவு பகுதி. இவை இரண்டுக்கும் நடுவிலே ஒரு காமா கொடுத்து இவை பிரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். If the battery is charged, இது நிபந்தனை பகுதி, அதாவது கண்டிஷன். The light will shine என்பது ரிசல்ட், அதாவது விளைவு. பேட்டரி சார்ஜ் செய்யப்பட்டால் என்பது நிபந்தனை, ஒளி பிரகாசிக்கும் அல்லது வீசும் என்பது விளைவு. இந்த கண்டிஷன் பார்ட்டில், அதாவது முதல் பகுதியில் நீங்கள் கவனித்தால் அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது, நிகழ்காலத்தில் இருக்கிறது. இஸ் என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரிசல்ட்டை நீங்கள் கவனித்தால் வில் என்ற மோடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் வில்லை பற்றி ஏற்கனவே படித்திருப்பீர்கள். எதிர்கால சம்பவங்களை பற்றி பேச அந்த வில் என்பது பயன்படும். இதை மோடல் ஆக்சிலரி என்று சொல்லுவார்கள். அப்படியாக இந்த ரிசல்ட் பார்ட்டில் விளைவு பகுதியில் வில், அதுபோல் கேன், ஷால் அல்லது மே என்ற மோடல் ஆக்சிலரிகள், மோடல் ஆக்சிலரி வார்த்தைகள் பயன்படுத்தப்படலாம். இங்கே உங்களுக்கு அந்த கட்டமிட்டு அவற்றை கொடுத்திருக்கிறார்கள். அதில் என்னென்ன வார்த்தை பயன்படும் என்று. வில், won't, can, can't, shall, shan't, may, might. இதை நன்கு கவனித்து பாருங்கள். இந்த முதல் பகுதியிலே, அதாவது கண்டிஷன் பார்ட்டில் நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தப்பட்டால் இந்த விளைவு பகுதி இப்படியாக வில், கேன், ஷால், மே என்ற மோடலோ அல்லது அவற்றுக்கு எதிர்ப்பதங்களோ வரும். இந்த வில் போன்ற மோடலை நாம் ப்ரெசன்ட் மோடல் என்று சொல்லலாம். மோடல் சாதாரண மோடல் வார்த்தைகள். இன்னும் கூட வேறு சில வாக்கியங்களை நாம் இங்கு கவனிக்கலாம். இந்த அட்டவணையை கவனித்து பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் மெயின் அண்ட் இஃப் கிளாஸஸ். இங்கே அதுபோல் மெயின் கிளாஸ், இஃப் கிளாஸ் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதை சுலபமாக நாம் கண்டிஷன் பார்ட், இஃப் கிளாஸ் என்பதை கண்டிஷன் பார்ட் அதாவது நிபந்தனை பகுதி, இந்த மெயின் கிளாஸ் என்பதை விளைவு பகுதி என்று நாம் புரிந்து கொள்ளலாம், அதாவது ரிசல்ட் பார்ட். இவற்றை நாம் பொருத்த வேண்டும். இஃப் யூ வேஸ்ட் வாட்டர் என்ற நிபந்தனை பகுதிக்கு பொருத்தமாயிருப்பது அந்த விளைவு எது என்றால் யூ வில் சஃபர். இஃப் யூ வேஸ்ட் வாட்டர் யூ வில் சஃபர். இவை ஒன்றுக்கொன்று பொருத்தமாக உள்ளன. இந்த இஃப் யூ வேஸ்ட் வாட்டர் என்பது நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ்லே வந்துள்ளது. வேஸ்ட் என்பது ப்ரெசன்ட் ஃபார்ம், வேஸ்டட் என்பது பாஸ்ட் ஃபார்ம். எனவே இது ப்ரெசன்ட் டென்ஸ்லே வந்துள்ளது. இந்த விளைவு பகுதியில் ரிசல்ட் பார்ட்டில் பார்க்கும்போது யூ வில் சஃபர் என்று அந்த வில் என்ற மோடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த வாக்கியம், இஃப் யூ லெண்ட் மீ சம் மணி ஐ கேன் பை அ நியூ கார். அதற்கு பொருத்தமாக இருக்கிற விளைவு பகுதி ரிசல்ட் பார்ட் ஐ கேன் பை அ நியூ கார். நீ எனக்கு பணம் இரவல் கொடுத்தால் என்னால் ஒரு புதிய கார் வாங்க முடியும். இதில் இந்த கண்டிஷன் பார்ட் நிபந்தனை பகுதியை பார்ப்போம். இஃப் யூ லெண்ட் மீ சம் மணி,
அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ்லே வந்திருக்கிறது. லெண்ட் என்பது ப்ரெசன்ட் டென்ஸ். விளைவு பகுதியில் கேன் என்ற மோடல் வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இப்படி நடக்கும், இப்பொழுது நிகழ்காலத்தில் இது நடந்தால் எதிர்காலத்தில் இது நடக்கும், அப்படியாக இந்த வாக்கிய அமைப்பு உள்ளது. அடுத்த வாக்கியத்தை பாருங்கள். இஃப் நவீன் இஸ் லேட் he will be punished. இங்கும் கூட இந்த கண்டிஷன் பார்ட்டிலே, அதாவது நிபந்தனை பகுதியிலே ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஈஸ் என்ற வார்த்தை வந்துள்ளது. he will be punished, அங்கும் will என்ற மோடல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை அடுத்த வாக்கியத்தில் நிபந்தனை பகுதியில் if the bus breaks down, பஸ் ஒருவேளை பிரேக் டவுன் ஆனால் I won't be able to attend the class, என்னாலே வகுப்புக்கு செல்ல முடியாது, வகுப்பில் கலந்து கொள்ள முடியாது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. will என்பதனுடைய எதிர்ப்பதம் won't. எனவே இங்கும் கூட இந்த விளைவு பகுதியில்